வாய்ப்பே இல்லைன்னு இருப்பாரு. கரெக்டாக வேறு இடம்னா நீ மாறினா உன்னாலாம் அந்த இடத்துல நிற்க முடியாது. புரியுதா? இந்த இடம் மாதிரி உனக்கு அதனால் உங்களுக்கு இந்த இடம் தான் கரெக்டாக இருக்கும். வேறு ஒரு இடம்னும் போது நம்ம அதை அப்புறமா தான் பொறுமையாக பார்க்கணும். மாற்றி போட்டோம் அதுக்கப்புறம் என்ன எதுன்னு பார்க்கணும். புரியுதா? இந்த தண்ணி உங்களுக்கு இப்போ நீ உனக்கு கொடுத்தாருல அவர் பேர் இதை வச்சுக்கோ. இப்போ கொடுக்குறேன்னாருல அவர் பேர் இதை வச்சுக்கோ. அதே மாதிரி தொழிலுக்கு வந்து அவர் வந்து சொன்னார்ல வேறுன்னு 2 பேரை வச்சுட்டு கையில் இருப்பதால் பேப்பர் வச்சுக்கலாம். என்ன இடத்துல தான் பார்த்துன்னு அது கரெக்டாக சொல்லணும். வாய்ப்பே இல்லை, வரவே வராது, கட்டுகளும் வராது. நீ இன்னும் எத்தனை வருஷம் ட்ரை பண்ணாலும் உன் கையில் 1 ரூபாயும் வந்து சேராது. புரியுதா? ஏன்னா கொடுக்குற எண்ணம் அவ்விடத்தில் அல்ல, அவ்விடத்தில் நடப்பதே வேறு ஒன்று எதிர்பார்த்து கொண்டு தான் அவ்விடத்தில் நடக்குது. புரியுதா? ஏதாவது நீ வேறு ஏதாச்சும் சுட்டு ஏதாவது ஆதாயம் வந்தால் அந்த ஆதாயத்தை வச்சு பண்ணலான்னு நினைக்கிறாங்க. தவிர அவர் கையில் இருக்க காசு உன் கையில் 1 ரூபாயும் வராது. அவ்விடத்தை நீ ஏற கட்டிட்டு வேறு ஒரு இடத்த நீ ட்ரை பண்ணு. ஓகேவா? இதை உடச்சிடு. இது இனி படிக்காது, 3வது நாள் முடிச்சிடு. என்ன